லீவ் விட்டதுலேருந்தே டெய்லி ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம். அது மாதிரி தான் ஆரம்பித்தோம் இதையும் செய்கிறதுக்கு. நம்ம நார்மல் குக்கிங் பண்ணுறத விட இந்த மாதிரி குக்கிங் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இன்னுமே ஆர்வமாக இருக்கும் அப்படின்றதுனால இதை செய்யலாம்னு நினச்சோம். வீட்டில் 2 ஆப்பிள் தான் இருந்தது. அதை வந்து நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணணும். அது கட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அந்த கட் பண்ண ஆப்பிளை நல்லா தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 லெமனை பிழியணும். பிழியும் போது என் பொண்ணோட முகத்தை மட்டும் பாருங்களேன், என்னமா ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த லெமன் ஸ்குவீஸ் ஆகிறத விட இவங்க முகம் பயங்கரமாக ஸ்குவீஸ் ஆகிட்டு இருந்தது. அதை தான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அது கூடவே ஒரு 5-6 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மைக்ரோவேவில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வச்சிடணுங்க. நார்மலாக ஆப்பிள் சாப்பிடாத என் பொண்ணே வந்து நல்லா தின்னாக கட் பண்ணோன்னா அதையே ஒரு 5-6 பீஸ் எடுத்து சாப்பிட்டாங்க. அப்புறம் கடையில் வாங்கின பேஸ்ட்ரி ஷீட் இருந்துச்சு. அதை இந்த மாதிரி நல்ல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னவோ தெரிலங்க, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டைத்தூளும் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிட்டோம். இன்னொரு பவுலில் கொஞ்சம் சுகரும் பட்டைத்தூளும் போட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினமன் பட்டர்லாம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். ஒரு சைடு கீழே இருக்குது, ஒரு சைடு மேலே இந்த மாதிரி இருக்கும் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே இப்படி ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு நல்ல ரோஸ் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஃபைனலாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். குழந்தைங்க இந்த பேப்பரில் அப்புறமா வந்து குரோசேலெல்லாம் ரோஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த ரோஸை பார்க்கும்போது. இதை வந்து இந்த மாதிரி கப் கேக் மோல்டில் வச்சுட்டு சினமன் பவுடரும் சுகரும் மேலே தூவி விட்டு அவனில் வச்சு ஒரு 350 வந்து 15 மினிட்ஸ் வச்சோங்க. சுத்தமாகவே குக் ஆகலை. திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் வச்சோம், அப்பவும் குக் ஆகலை. அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம், அப்போ எடுத்து பார்க்கும்போதும் கீழே கிறிஸ்ப் ஆகலை. சரி இதுக்கு மேலே பொறுமை இல்லை, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். என்ன கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு.